இந்த அம்மா காய்கறி வாங்க கடைக்கு போறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஆகுனா அவனோட முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்படியே அந்த அம்மா வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேலண்டர்ல வெள்ளிக்கிழமை டேட்டை வந்து கிழிச்சு விசிறா. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த கடதாசியை வாங்கி அந்த கேலண்டர்ல ஒட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆகுது. அந்த அம்மாவோட கணவர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கதவை தட்டாரு. இந்த அம்மாவும் உடனே ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப அந்த ஆள் கேட்கிறான், இவ்வளவு நேரமா கதவை தட்டுறது, கதவை திறக்க என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே உள்ள வராரு. உள்ள வந்து அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாரு, ஆத்தாவும் மகளை என்ன கூத்தடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட சொல்றாரு, குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ சமைச்ச சாப்பாடையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அந்த ஆள் கேட்கிறா, மீன் வர்க்கமா ரசத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட முகத்திலேயே ஊத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மீன் வாங்குறதுக்கு கடைக்கு போறாங்க. அப்படி மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆள் கூட இன்னொரு ஆளும் உட்காந்துருக்காரு. அப்ப அந்த அம்மா வந்து கேட்கறாங்க, யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்றாரு, அவன் வந்து என்னோட நண்பன், அவனுக்கு சேர்த்து மீன் வறுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா மீனை வறுத்து 2 பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த கூட இருந்தவர் அந்த மீனை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றாரு, ரொம்ப காரமா இருக்கு, என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த மீனை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த மீன் தட்டை வந்து விட்டு வீசுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அம்மா வந்து கேட்கறாங்க, எதுக்காக அந்த பொண்ணை போட்டு இப்படி கொடுமைப்படுத்தி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவையும் திட்டி அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. அப்படியே அந்த ஆள் பாருங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுத்து கீழே கிடக்குறாரு. அந்த அம்மா அந்த ஆளை தூக்கிட்டு போய் குளிக்க வைத்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் அந்த ஆள் வேலைக்கு போறாரு. அப்ப அந்த அம்மா கிட்ட பணம் தானு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நீ கொண்டு வந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்தால் திட்டிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடாரு. அப்படி வேலைக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துலயே இறந்து போயிடாரு. அதுக்கப்புறமா அந்த கம்பெனில இருந்து அவரோட பாடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு பாருங்க அவங்க அப்பா இறந்திருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா.